சார், வாய் பேச முடியாத ஒரு சகோதரனும் சகோதரியும் கூட தான் நினைத்ததை அடுத்த மனிதனிடம் சொல்லி புரிய வைக்க முடியும் என்ற நிலை இந்த சமுதாயத்தில் இருக்கிறப்ப, எல்லாம் இருக்கிற நாம நினைச்சதை சொல்ல முடியாதா? நம்ம நினைச்சதை பண்ண முடியாதா? பிறவியிலிருந்து கண் பார்வையற்ற சகோதர சகோதரிகள் வாழ்க்கை முழுக்க ஜெயிக்கிறாங்களே. கண் பார்வையற்ற ஒரு சகோதரர் ஒரு காலேஜில் பிரின்சிபலா இருக்காரு, கண் பார்வையற்ற சகோதரி ஒரு காலேஜில் ப்ரொஃபஸரா இருக்காங்களே, கண் பார்வையற்ற எத்தனையோ பேர் ஏகப்பட்ட கவர்மெண்ட் எக்ஸாம் எழுதி பாஸ் பண்ணிருக்காங்களே. கண் பார்வையற்றவர்களே சாதிக்க முடியும் என்கிற பொழுது இறைவன் கூடுதலாக நமக்கு ஒரு பரிசை கொடுத்து எல்லாமே கரெக்டா இருக்குடா, நீ மட்டும்தான் கரெக்டா இல்லைன்னு சொல்றான். கரெக்டா? உன்கிட்ட எல்லாமே கரெக்டா இருக்கு, எது கரெக்டா இல்ல? நீ கரெக்டா இல்ல, உன் எண்ணம் கரெக்டா இல்ல. வெள்ளத்து அணையது மலர் நீட்டம் மாந்தர்தம் உள்ளத்து அணையது உயர்வு. நீங்க எப்படி திங்க் பண்றீங்களோ அந்த மாதிரி திங்க், அதை பொறுத்துதான் உங்களோட ஹைட்ஸே, வேற வழியே இல்லை. பெரிதினும் பெரிதிகள் மகாகவி பாரதி சொன்ன மாதிரி எது பெருசோ அதை விட பெருசா கேட்கணும். உள்ளத்திலே உண்மை ஒளி உண்டாயின் வாக்கிலே ஒளி உண்டாகும். நீங்க நினைச்சீங்கன்னா அதை நடத்தி காமிச்சிடலாம், பெரிய விஷயமே கிடையாது. ஏகப்பட்ட பேர் இந்த சமுதாயத்தில் சாதிச்சிருக்காங்க. சார், ஒரே ஒரு விஷயம் சொல்றேன், எந்த ஒரு குடும்ப பின்புலமும் இல்லாமல், எந்த ஒரு பொருளாதார பின்புலமும் இல்லாமல் படிப்பதற்கு அன்னன்னைக்கு இந்த வருஷத்துக்கான புத்தகத்தை புது புத்தகமா கூட வாங்கி படிக்க முடியாத ஒரு சூழலில் பிறந்தவன் தான் இந்த மகேஷ். மீடியாவுக்கு வந்ததுக்கு அப்புறம் ஈரோடு மகேஷ். இப்ப அயர்லாந்து போயிட்டு வந்தேன், வருஷத்துக்கு 40 நாடுகள் டிராவல் பண்றேன். பெருமைக்கு சொல்லல, உலகத்தில் தமிழன் என்று ஒருவன் எங்கெங்கெல்லாம் இருக்கிறானோ அத்தனை நாடுகளுக்கும் என்னுடைய கால்கள் பதிந்து இருக்கிறது என்பது எனக்கான பெருமை. என் மொழி எனக்கு கொடுத்த அங்கீகாரம்.